சினிமாஸ்கோப் நேர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் திடீர்னு ஒரு ஃபேமஸான டிவி சீரியலை பாதியிலே நிறுத்திட்டாங்க. அந்த சீரியலை சடனாக ஸ்டாப் பண்ணதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். காலையில் 9 மணிக்கு கல்யாண வீடு சீரியலோட ரிப்பீட் எபிசோட் தான் சன் டிவியில் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த சீரியலை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி கல்யாண வீடு சன் டிவியில் நைட்டு 7:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா நைட்டு 8 மணிக்கு இதோட டைமை சேஞ்ச் பண்ணாங்க. கல்யாண வீடு சீரியலோட டைமை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா சில மாதத்துலேயே இந்த சீரியலை சன் டிவியில் முடிச்சிட்டாங்க. சீரியல் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் இதோட மறு ஒளிபரப்பு சன் டிவியில் வந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகலை. கொஞ்ச நாளே வேறொரு சீரியலுக்காக கல்யாண வீடு சீரியலோட மறு ஒளிபரப்பை பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிரைம் டைமில் நைட்டு 8:30 மணிக்கு மிஸ்டர் மனைவி சீரியலோட ஒரிஜினல் எபிசோட் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. இதோட ரிப்பீட் எபிசோட டே டைமில் கொண்டு வந்ததால் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆன கல்யாண வீடு சீரியலோட மறு ஒளிபரப்பை சன் டிவியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கல்யாண வீடு ஆல்ரெடி பிரைம் டைமில் வெற்றிகரமாக டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆடியன்ஸ்க்காக இதோட ரிப்பீட் எபிசோட மட்டும்தான் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி மெட்டிவொலி சீரியலோட மறு ஒளிபரப்பை மதிய நேரத்தில் சன் டிவியில் ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் ரொம்ப நல்லாவே கிடச்சிது. அதுக்கப்புறமா சில டிவி சீரியல்ஸோட ஒரிஜினல் எபிசோடுக்காக மெட்டிவொலியை பாதிலே ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கல்யாண வீடு சீரியலோட மறு ஒளிபரப்பை கொண்டு வந்தாங்க. அதாவது திருமுருகன் சாரோட சீரியலுக்குன்னு சன் டிவி ஆடியன்ஸ் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. மெட்டிவொலி ஸ்டாப் ஆனதுமே ஆடியன்ஸ்க்காக கல்யாண வீடு சீரியலை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்ஸோட மறு ஒளிபரப்புக்காக கல்யாண வீடு சீரியலை பாதிலே நிறுத்திட்டாங்க. கல்யாண வீடு ஆல்ரெடி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன ஓல்டு சீரியல். ஸோ ஆடியன்ஸ்க்காக இதை டெலிகாஸ்ட் பண்ணுறதை விட இப்போ கரண்ட்டாக டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலோட மறு ஒளிபரப்பு தேவைப்படுறதால மிஸ்டர் மனைவி சீரியலை டே டைமில் கொண்டு வந்திருக்காங்க. மிஸ்டர் மனைவி சீரியலுக்கு ப்ரமோஷன் தேவை. இந்த சீரியலை நிறைய பேர் பிரைம் டைமில் பார்க்கறதில்ல. ஸோ மிஸ் ஆன ஆடியன்ஸ் டே டைமில் மிஸ்டர் மனைவி சீரியலை பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மூலமாக பிரைம் டைமையும் தாண்டி டே டைமில் ஆடியன்ஸ்கிட்ட சீரியலை ப்ரமோஷன் பண்ணுறாங்க. இவங்களோட டார்கெட் பிரைம் டைமில் இந்த சீரியலை பார்க்காத ஆடியன்ஸ் தான். உதாரணத்துக்கு நைட்டு 8:30 மணிக்கு பாக்கியலட்சுமி சீரியலை பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக மிஸ்டர் மனைவி சீரியலை பார்க்க மாட்டாங்க. இப்போ டே டைமில் மிஸ்டர் மனைவி சீரியலோட மறு ஒளிபரப்பு வரதால் பிரைம் டைமில் மிஸ் பண்ண ஆடியன்ஸ் டே டைமில் இதோட மறு ஒளிபரப்பை பார்ப்பாங்க. இதனால் சீரியலுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஒருவேளை சீரியலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டினியூவாக ஒரிஜினல் எபிசோட அதாவது நைட்டு 8:30 மணிக்கு மிஸ்டர் மனைவி சீரியலை சன் டிவியில் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அதே சமயம் இந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். கல்யாண வீடு சீரியலை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆன ஓல்டு சீரியல் தான். இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணுறதால சேனலுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஆனால் மிஸ்டர் மனைவி சீரியலை பொறுத்த வரைக்குமே கரண்ட்டாக டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல். ஸோ இதுக்கு ப்ரமோஷன் தேவை. அதே சமயம் இந்த சீரியலை பார்க்குற ஆடியன்ஸும் தேவை. மிஸ்டர் மனைவி டவுன் ஆனால் லாஸ்ட் சேனலுக்கு தான். ஸோ கரண்ட்டாக டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்ஸோட மறு ஒளிபரப்போட தேவை சன் டிவிக்கு அவசியம் தேவை. ஸோ கல்யாண வீடு சீரியலை சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மிஸ்டர் மனைவி சீரியலோட மறு ஒளிபரப்பை டே டைமில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக கண்ணான கண்ணி சீரியலோட ரிப்பீட் எபிசோடு கூடி சீக்கிரமாக முடிவடையும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போ போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.